So hello everyone, welcome back to my YouTube channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா OSI லேயர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த OSI லேயரை எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நீங்கள் தான் சென்டர்னு வைங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறீங்க, ஓகேவா? அந்த மெசேஜ் எப்படி போனால், ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அண்ட் ஃபிசிக்கல் லேயர். ஸோ இந்த 7 லேயர் மூலிமா போகும். ஸோ மெசேஜ் அப்படியே போகும்னா கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயரில் மெசேஜ் நீங்கள் அனுப்புகிறீங்க, ரைட்டாக? ஸோ இதில் அந்த ஸ்க்ரீன் யூஸர் கூட டேரெக்டாக இன்ட்ராக்ட் வச்சுருக்கோம் அப்ளிகேஷன் லேயர், ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த மெசேஜ் ப்ரெசன்டேஷன் லேயர் போகும். அதில் 3 இருக்கும்: டிரான்சாக்ஷன், என்கிரிப்ஷன், கம்ப்ரெஷன். ஸோ டிரான்சாக்ஷனுங்கிறது என்கோடிங் ஃபார்மேட்டை காமன் ஃபார்மேட்டாக மாற்றி கொடுக்கும். என்கிரிப்ஷன்னா இது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரெஷன்னா ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்தால் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ செக்ஷன் லேயர் அதில் 2 இருக்குது: டயலாக் கண்ட்ரோல் அண்ட் சிங்க்ரனைசேஷன். ஒரு செக்ஷனை க்ரியேட் பண்ணி எந்த மோடில் நடக்கும்னு சொல்கிறது தான் இந்த டயலாக் கண்ட்ரோலோட இது. ஸோ இதில் என்னென்ன மோடு இருக்குன்னா, ஆஃப் டியூப்ளெக்ஸ் இருக்கும், ஃபுல் டியூப்ளெக்ஸ் இருக்கும், சிம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஒரு சிங்க்ரனைசேஷன்னா நீங்கள் ஒரு 1000 மெசேஜ் அனுப்புகிறீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு 100 மெசேஜ் அனுப்பிட்டு அங்கே ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு 100க்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுக்கும். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயர். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர்ஸில் உங்கள் மெசேஜ் எப்படி போகும்னா செக்மெண்ட்டாக போகும், ஓகேவா? டிரான்ஸ்போர்ட் லேயரில் 2 இருக்குது: சீக்வன்ஸ் நம்பர் இருக்குது, போர்ட் நம்பர் இருக்குது. இந்த போர்ட் நம்பர் என்னென்னா எந்த டெஸ்டினேஷனில் ரீச் ஆகணும்னு சொல்கிறது தான் இந்த போர்ட் நம்பர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்லேருந்து நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயருக்கு போகுது. ஸோ இங்கே உங்கள் மெசேஜ் செக்மெண்ட்ஸ்லேருந்து பேக்கெட்ஸாக போகுது. ஸோ இதில் 2 இருக்குது: ஒன்று ஐபி அட்ரஸ், இன்னொன்று ரவுட்டிங். ஸோ இந்த பேக்கெட்டுங்கிறது ரவுட்டிங்கிறது எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தோ அதில் ஃபைண்ட் பண்ணி போக சொல்கிறது தான் இந்த ரவுட்டிங்கோட வேலை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயர்லேருந்து டேட்டா லிங்க் லேயர் வருது. அதாவது உங்கள் பேக்கெட் ஃப்ரேமாக மாறுது. ஸோ இதில் மேக் அட்ரஸ்னு ஒன்று இருக்கும். என்னென்னா, மேக் அட்ரஸுங்கிறது டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணுற போதே என்ஐசி கார்டு கூட இன்பில் ஆகி இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மேக் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ஃபிசிக்கல் லேயராக கன்வெர்ட் ஆகுது, ஓகேவா? ஃபிசிக்கல் லேயர்ஸ் என்ன இருக்குன்னா, பிட்ஸ் இருக்கும். அதாவது ஃப்ரேம்லேருந்து பிட்ஸாக கன்வெர்ட் ஆகுது, 0s and 1s. திருப்பியும் இது டிரான்ஸ்மிஷன் மீடியம் மூலியமாக நீங்கள் அனுப்பின மெசேஜ் திருப்பி ஃபிசிக்கல் லேயரில் போயிட்டு பிட்ஸ்லேருந்து ஃப்ரேமாக கன்வெர்ட் ஆகும், ஃப்ரேம்லேருந்து பேக்கெட்டாக கன்வெர்ட் ஆகும். திருப்பியும் நம்ம கொடுத்தது எல்லாத்தையும் செக்மெண்ட் ரீஅசெம்பிள் பண்ணி இங்கே நம்ம செஷன் லேயரில் அனுப்பினோம்ல, ஸோ அது எல்லாத்தையும் அக்னாலேஜ்மெண்ட் வரும். அக்னாலேஜ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ரெஸ் பண்ணது டீகம்ப்ரெஸ் ஆயிரும். இப்போ என்கோடிங் ஃபார்மேட்னா நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது ஹாய்னு போகாது. எப்படின்னா ஆஷ் $, ஏன்னா ஹேக்கருக்கு அது புரியாத மாதிரி அது என்கிரிப்ட் ஆகும். ஸோ இங்கே உங்களுக்கு டீக்ரிப்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் ஆயிரும். அதனால என்கோடிங் ஃபார்மேட்லேருந்து காமன் ஃபார்மேட்டாக மாறிட்டு ரிசீவருக்கு போயிட்டு இந்த மெசேஜ் போய் ரீச் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.